I'm a French girl living in India. Obviously, people back home. பிரான்ஸ் என்றாலே நமக்கு நளினமான நாகரிகமும் ஈஃபில் டவரும் தான் நினைவுக்கு வரும். ஆனால் அதே பிரான்ஸ் தேசத்திலிருந்து இந்தியா வந்த ஒரு பெண் எங்க ஊரை விட இந்தியா தான் கெத்து என்று தனது சமூக வலைதள பக்கத்தில் ஒரு வீடியோ போட அது இப்போது செம வைரலாகி வருகிறது. பிரான்சிலிருந்து வேலைக்காக இந்தியா வந்த ஒரு பெண் இந்திய மக்களின் அன்றாட வாழ்க்கையையும் இங்கிருக்கும் கலாச்சாரத்தையும் உற்று நோக்கி பிரான்ஸை விட இந்தியா எதிலெல்லாம் பெஸ்ட் என்று ஒரு பட்டியலையே வெளியிட்டு இணையவாசிகளின் இதயங்களை வென்றுள்ளார். தனது சமூக வலைதள பக்கத்தில் அவர் வெளியிட்டுள்ள அவரது சுவாரஸ்ய இந்திய அனுபவங்களை பற்றி இப்போது பார்ப்போம். அவர் பட்டியலிட்ட முதல் விஷயமே நம்ம ஊர் தெருக்கடை உணவுகள்தான். பிரான்ஸ் நாட்டு உணவுகளை விட இந்தியாவின் ஸ்ட்ரீட் ஃபுட் அசாத்திய சுவையுடன் இருப்பது மட்டுமன்றி விலையும் மிக குறைவு என்று பாராட்டியுள்ளார். மாலை நேரங்களில் ஒவ்வொரு தள்ளுவண்டி கடையாக சென்று விதவிதமான உணவுகளை ருசிப்பதும் அங்கிருக்கும் கடைக்காரர்களுடன் ஜாலியாக பேசுவதும் அவருக்கு மிகவும் பிடித்திருக்கிறதாம். இந்திய பெண்கள் அணியும் பெரிய வண்ணமயமான பாரம்பரிய நகைகள் அவரை பெரிதும் கவர்ந்துள்ளன. கலகலவென சத்தமிடும் வளையல்கள் முதல் பெரிய கம்மல்கள் வரை இந்தியர்களின் இந்த மேக்சிமலிஸ்ட் ஸ்டைல் மிகவும் அழகாகவும் தனித்துவமாகவும் இருப்பதாக கூறுகிறார். பிரான்சில் இப்படிப்பட்ட துடிப்பான ஃபேஷனை பார்க்கவே முடியாது என்கிறார் அவர். பிரான்சில் தூரத்து இடங்களுக்கு செல்ல பஸ்கள் அல்லது விமானங்களைத்தான் அதிகம் நம்பி இருக்க வேண்டும். ஆனால் இந்தியாவில் இருக்கும் ஏசி ஸ்லீப்பர் பஸ்களும் ரயில்களும் அவருக்கு புதுவிதமான அனுபவத்தை தந்துள்ளன. அவசரமே இல்லாமல் ஜன்னல் வழியே மாறும் இயற்கை காட்சிகளை ரசித்தபடி நிதானமாக பயணிப்பது தனி சுகம் என்றும் இந்தியாவிற்கு வரும் சுற்றுலா பயணிகள் விமானத்தை தவிர்த்துவிட்டு ரயில் அல்லது பஸ்ஸில் பயணிக்க வேண்டும் என்றும் அவர் பரிந்துரைக்கிறார். இந்தியர்களின் அடர்த்தியான பளபளப்பான தலைமுடியை பார்த்து இந்த பெண் வியந்து போயுள்ளார். வாரம் எண்ணெய் வைப்பது முதல் முடியை பராமரிக்கும் முறைகள் வரை அனைத்தும் அவருக்கு ஆச்சரியத்தை தந்துள்ளன. இங்கிருக்கும் பலரை பார்த்தால் அப்படியே ஷாம்பு விளம்பரத்தில் நடிப்பது போல அத்தனை அழகாக இருக்கிறார்கள் என்று தனது மெல்லிய முடியோடு ஒப்பிட்டு ஜாலியாக குறிப்பிட்டுள்ளார். அவருடைய பதிவில் பலரையும் நெகிழ வைத்த பகுதி இதுதான். முன்பின் தெரியாத ஒரு வெளிநாட்டு பெண்ணாக இருந்தாலும் இந்தியர்கள் அவரை தங்கள் வீட்டிற்குள் அன்போடு அழைத்து உபசரித்து சாப்பாடு போட்டு மணிக்கணக்காக பேசியுள்ளனர். இந்த அன்பான குணம் பிரான்ஸ் நாட்டிலும் இருந்தால் எவ்வளவு நன்றாக இருக்கும் என்று அவர் ஏங்குகிறார். இந்த வீடியோ வைரலானதை தொடர்ந்து பல இந்தியர்கள் நாங்களே தினமும் கடந்து போகும் சாதாரண விஷயங்களில் இவ்வளவு அழகிருக்கிறதா என்பதை உங்களை பார்த்துத்தான் தெரிந்து கொண்டோம் என்று நெகிழ்ச்சியோடு கமெண்ட் செய்து அந்த பெண்ணுக்கு தங்கள் நன்றிகளை தெரிவித்து வருகின்றனர்.